வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் பிரதான செய்திகளுடன். உங்களுடன் இணைந்து கொள்வோர் சந்திரிகா ஆறுமுகம், சிசிரகுமார், கிருஷான் ராஜ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் முதலாவது விளையாட்டு ரியாலிட்டி நிகழ்ச்சி இன்று ஆரம்பம். மேல் மற்றும் தென் மாகாண சபைகள் கலைக்கப்படுமா? வடமாகாண சபையின் இந்த ஆண்டுக்கான முதலாவது அமர்வு இன்று. தென் மாகாண ஆளும் கட்சியின் அமைப்பாளர் மற்றும் அவரது புதல்வர் ஆகியோர் எதிர்க்கட்சியுடன் இணைவு. இனி விரிவான செய்திகள். வடமாகாண சபையின் 4வது கூட்டத்தொடர் இன்று நடைபெற்றது. வடமாகாண சபை தவிசாளர் CVK சிவஞானம் தலைமையில் இன்றைய சபை அமர்வு ஆரம்பமானது. வடமாகாண சபையின் இந்த ஆண்டுக்கான முதலாவது அமர்வு இன்று கைத்தடையில் உள்ள வடமாகாண சபை கட்டட தொகுதியில் இடம்பெற்றது. இதன்போது வடமாகாணத்தின் கலை கலாச்சார பாரம்பரியங்களை பிரதிபலிக்கும் வகையில் புதிதாக செதுக்கப்பட்ட செங்கோல் மற்றும் வடமாகாணத்திற்கான கொடி என்பன முதலாக சபைக்கு கொண்டுவரப்பட்டதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தார்கள். வடமாகாண சபையின் எதிர்க்கட்சி தலைவர் தமக்கு சபை அமர்வுகளில் கலந்து கொள்வதிலிருந்து விடுமுறை வழங்குமாறு கோரிக்கை விடுத்து தவிசாளருக்கு அனுப்பி வைத்த கடிதத்திற்கு முதலமைச்சர் இன்று ஒப்புதல் அளித்துள்ளார். இதேவேளை தொடர்ந்து 3 அமர்வுகளுக்கு சமூகம் அளிக்காத சபை உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் இன்று பிரசன்னமாகி தனது கண்ணியுரையை நிகழ்த்தினார். இதனையடுத்து சபையில் உரை நிகழ்த்திய முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடன் அண்மையில் இடம்பெற்ற சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் குறித்து சபைக்கு தெளிவுபடுத்தினார். சில காரணங்களுக்காக தகைமைகளை குறைக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இருந்தது. இப்பொழுது உரிய தகமைகளை நாங்கள் வெளிப்படுத்தி அதற்கு அமைவாக இவர்களை நாங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கூறினார். மாகாண சபைகள் தங்களுடைய நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளலாம் என்றும், ஆனால் நாங்கள் இனி வருங்காலத்தில் எல்லா விதமான ஒரே விதமான தகமைகளை எல்லா அலுவலர்கள் சம்பந்தமாகவும் வைத்தால் நல்லது என்று இது சம்பந்தமாக அதை பற்றி பேசி உரிய நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி லலித் வீரதுங்க அவரிடம் கூறினார். இதுவரை காலமும் குறைந்த தகமை என்று கூறக்கூடிய விதத்திலே இதிலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த அலுவலர்கள் தொடர்ந்து நிரந்தரமாக அந்த பதவியில் இருக்க வழி அமைக்க வேண்டும் என்று கூறும்போது அதை பற்றி தாம் கவனம் எடுப்பதாக திரு லலித் வீரதுங்க அவர்கள் கூறினார்கள். இதேவேளை தற்காலிக சுகாதார தொண்டர் ஊழியர் நியமனம் தொடர்பாக வடமாகாண சபை உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் இன்று கருத்து தெரிவித்தார். அமைச்சரவை தீர்மானிக்கிறது. இந்த சிட்டு ஊழியர்கள் நியமனத்திலே நாங்கள் 8ஆம் வகுப்பு சித்தி போதுமானது, இது போதுமானது என்று தீர்மானித்தால் சாதாரணமாக போர்ட் பண்ணுவது போல கையெழுத்திட வேண்டும் என்ற ஒரு நிலைமை உருவாக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் ஒரு மாகாண அமைச்சரவைக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? ஆணை பெண்ணாக்குவது, பெண்ணை ஆணாக்குவதை தவிர எல்லாத்தையும் செய்யக்கூடிய நிலைமை அமைச்சரவை பத்திரத்தின் மூலம் இருக்கிறது. ஆகவே அந்த மாதிரியான அமைச்சரவை பத்திரத்தின் மூலம் எங்களுடைய மாகாணத்தை நிர்வாகத்தை நாங்கள் நடத்த முடியவில்லை என்றால் இந்த போராட்டங்கள் பிரச்சனைகளுக்கு இந்த தீர்வு காண்பது. ஆகவே அவர்கள் சுகாதார தொழிலாளிகளாக பல ஆண்டுகளாக இருந்து கொண்டிருப்பவர்களுக்கு 8ஆம் வகுப்பு, அதை நாங்கள் தீர்க்க முடியவில்லை என்றால் இந்த சுகாதார தொழிலாளர்கள் பிரச்சனையை இந்த மாகாண சபையால் தீர்க்க முடியாது என்றால் நான் நிச்சயமாக சொல்ல விரும்புகிறேன், கௌரவ ஆளுநர் அமைச்சரவை பத்திரத்துக்கு அனுமதி வழங்காவிட்டால் நாங்கள் அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வந்து 3-2 வாக்குகளால் நிறைவேற்றி அனுப்பி வைப்போம். அதன் பின்னரும் ஜனாதிபதி இந்த நாட்டிலே என்னத்தை செய்கின்றார் என்பதை பார்க்க வேண்டிய நிலைமை ஏற்படும் என்பதை கௌரவ ஆளுநருக்கு நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறோம். அமைச்சரவை பத்திரங்களை நீங்கள் தடுக்காதீர்கள். வடமாகாண சபையின் அடுத்த அமர்வு எதிர்வரும் 27ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர். மேல் மற்றும் தென் மாகாண சபைகளுக்கான தேர்தல் குறித்து தற்போது அரசியல் களங்களில் அதிகம் பேசப்படுகின்றது. இந்த 2 மாகாண சபைகளும் எப்போது கலைக்கப்படும்? குறித்த மாகாண சபைகளுக்கான தேர்தல் நடைபெறும் திகதி எப்போது? இந்த விடயம் தொடர்பில் இன்று ஆராய்கின்றோம். மேல் மற்றும் தென் மாகாண சபைகளுக்கான தேர்தல் அடுத்து நடைபெறும் என்ற எண்ணத்தில் குறித்த பகுதிகளில் தற்போது வேட்பாளர்களின் பதாகைகள் மற்றும் போஸ்டர்கள் காட்சிப்படுத்தப்பட்டு வருகின்றன. மேல் மாகாண சபையின் பதவிக்காலம் மே மாதத்துடன் நிறைவடைய உள்ளதுடன் தென் மாகாண சபையின் பதவிக்காலம் அக்டோபர் மாதத்துடன் முடிவடைய உள்ளது.
தரவுகள் தொடர்பான நடவடிக்கைகள் நிறைவடைந்த பின்னரே மேல் மாகாண சபை கலைக்கப்படும். அவ்வாறு இல்லையாயினும் பதவிக்காலம் நிறைவடைவதற்கு முன்னர் முதலமைச்சரினால் ஆளுநருக்கு அறிவிக்கப்பட்டாலும் அரசியலமைப்பின் கொள்கைகளுக்கு அமைய மாகாண சபையை கலைக்க முடியும். இதேவேளை மேல் மற்றும் தென் மாகாண சபைகளை தற்போது கலைக்க முடியும் எனவும் கூறப்படுகிறது. மே மாதம் 27ஆம் தேதி வரை இந்த மாகாண சபைக்கு பதவிக்காலம் உள்ளது. எதிர்வரும் சில தினங்களில் ஆளுநரினால் தீர்மானம் எடுக்கப்படும் பட்சத்தில் மாகாண சபையை கலைக்க முடியும். 12ஆம் தேதி என தற்போது கதைக்கப்படுகின்றது. முதலமைச்சரினால் எனக்கு இதுவரை எவ்வித அறிவிப்பும் விடுக்கப்படவில்லை. அவரிடமிருந்து அவ்வாறான கோரிக்கை ஒன்று முன்வைக்கப்படும் பட்சத்தில் நான் அதற்கான நடவடிக்கைகளை எடுப்பேன். அனைவரும் எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் தேர்தலுக்கு தயாராக உள்ளனர். தென் மாகாண சபை கலைக்கப்படும் என அவர்கள் நம்புகின்றனர். மேல் மாகாண சபையில் 104 உறுப்பினர்கள் அங்கம் வகிப்பதுடன் அதில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு சார்பில் 68 உறுப்பினர்களும், ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் 30 உறுப்பினர்களும், மக்கள் விடுதலை முன்னணி சார்பில் 3 உறுப்பினர்களும், முஸ்லிம் காங்கிரஸ் சார்பில் 2 உறுப்பினர்களும், ஐக்கிய ஜனநாயக கூட்டணியில் ஒருவரும் அடங்குகின்றனர். தென் மாகாண சபையில் 55 உறுப்பினர்கள் அங்கம் வகிக்கின்றனர். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு சார்பில் 38 உறுப்பினர்களும், ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் 14 உறுப்பினர்களும், மக்கள் விடுதலை முன்னணி சார்பில் 3 உறுப்பினர்களும் அந்த மாகாண சபையில் உள்ளடங்குகின்றனர். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கின்ற அனைத்து அரசியல் கட்சிகளும் 15ஆம் தேதி ஆகும் போது அந்தந்த மாவட்டங்கள் சார்பில் வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யும் எண்ணிக்கையை குறித்து அறிவிக்கப்படவுள்ளது. கடந்த காலங்களில் இடம்பெற்ற அனைத்து தேர்தல்களிலும் நாங்கள் முதலமைச்சர் வேட்பாளரின் பெயரை அறிவித்து மேல் மற்றும் தென் மாகாண சபைகள் தொடர்பிலும் நாம் அதே கொள்கையை கடைபிடிக்க உள்ளோம். மேல் மாகாண சபையின் முதன்மை வேட்பாளராக எமது கட்சியின் அரசியல் குழு உறுப்பினராக செயற்படுகின்ற லால் காந்த பெயரிடப்பட்டுள்ளார். அதே போன்று தென் மாகாண சபையின் எமது முதன்மை வேட்பாளராக தென் மாகாண சபையின் எமது உறுப்பினர் நளின் ஹேவகே பெயரிடப்பட்டுள்ளார். குறித்த 2 மாகாண சபைகளுக்குமான பிரதம வேட்பாளர் குறித்து தாம் இதுவரை முடிவெடுக்கவில்லை என ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த மானவடு தெரிவிக்கிறார். வேட்புமனு சபையை நியமிப்பதற்கு நேற்றைய தினம் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் அனுமதி வழங்கப்பட்டதாகவும் அதற்கான நேர்முக பரீட்சைகள் தற்போது இடம்பெற்று வருவதாகவும் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் திசாத்தநாயக்க குறிப்பிட்டார். தேர்தல் நடைபெறும் உரிய தினம் இதுவரை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படாவிடினும் அமைச்சர் மஹிந்த யாப்பா அபிவர்தன கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். இந்த தேர்தலை மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடத்த உள்ளோம். விருப்பு வாக்குகள் கொள்ளையடிக்காத ஏனைய முறையற்ற செயல்களில் ஈடுபடாதவர்களை நன்றாக சிந்தித்து தெரிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நாம் உறுப்பினர்களிடம் வினவினோம். எனக்கு விருப்பமான திகதி ஒன்றை தீர்மானித்து தேர்தலை நடத்துமாறு அவர்கள் எனக்கு அனுமதி வழங்கியுள்ளனர். தேர்தல் திகதி நிர்ணயிப்பது எனக்கு பொறுப்பான விடயம் அல்ல. எதிர்வரும் சனிக்கிழமை ஆகும் போதே மாகாண சபை கலைக்கும் திகதி குறித்து நாம் தீர்மானிக்க உள்ளோம். 22 என்றார்கள், 29 என்றார்கள். எனினும் தேர்தல் திகதியை தீர்மானிக்கும் பொறுப்பு தேர்தல்கள் ஆணையாளருக்கே உள்ளது. தென்மாகாண சபையின் ஆளுங்கட்சி அமைப்பாளர் எதிர்க்கட்சியில் இணைகையில் பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சியின் பிரதான அமைப்பாளரான ஜான் அமரதுங்க தொடர்பில் பல கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. ஜனாதிபதியுடன் வெளிநாட்டுக்கான விஜயம் ஒன்றில் பங்கேற்றுள்ள ஜான் அமரதுங்கவின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? அரசியல் மேடைகளில் இது தொடர்பில் வெளியான கருத்துக்கள் அடுத்து. நண்பன் ஜோன் அமரதுங்க தற்போது ஜனாதிபதியுடன் சுற்றுலா சென்றுள்ளார். இதற்கு நாங்கள் என்ன செய்வது? எங்களை குறை கூறி பயனில்லை. தனது வீட்டையும் கட்சியும் திருத்திக் கொள்ளாது முன்னேற விடாத செயல்பாடுகள் தொடர்பில் நாட்டையும் மக்களையும் உலகத்தையும் சாடுவது பாவமாகும். அவ்வாறு செய்யும் போது மேலும் பின்னடைவீர்கள். இதனை தேர்தல் முடிவுகளில் காணுவீர்கள். ලෝකෙටම ජනතාවටම සමස්ත ජාතියටම ද්වේෂ කරන එක හරි පවක්. හැබැයි ඒ ද්වේෂ කරන්න තමන් පිරිහෙනවා. ඒක අපි දකිනවා මැතිවරණ ප්‍රතිඵලවලින්. විපක්ෂයේ ප්‍රධාන සංවිධායක ජනාධිපතිතුමා සමග සංචාරය. எதிர்க்கட்சியின் பிரதான அமைப்பாளர் ஜனாதிபதியுடன் சுற்றுலா சென்றுள்ளார். ஜான் பாஸ் வெளிநாடு சென்றுள்ளார். இனி ஐக்கிய தேசிய கட்சி அவ்வளவுதான். இதுதான் நாட்டின் எதிர்க்கட்சி. இந்த ஜான் பாஸ் எத்தனால் தொடர்பில் பாராளுமன்றத்தில் பேசவில்லை.
நாட்டில் காணப்படுகின்ற ஊழல் மற்றும் மோசடி தொடர்பில் ஜான் போஸ் போன்றவர்கள் வாயை மூடிக்கொண்டிருப்பது இவ்வாறான வெளிநாட்டு பயணங்களுக்காகவா? பகலில் அரசாங்கத்திற்கு எதிராக கோஷங்களை எழுப்பிவிட்டு இரவில் அவர்களுடன் கூத்தடிக்கின்றனர். දවල්ට කෑ ගහනවා ආණ්ඩු විරෝධීව හිටු කියලා කඩේ යනවා ඊට පස්සේ. யாழ் மாவட்டத்தின் 3 பகுதிகளில் உள்ள புதிய நீதிமன்றங்கள் பிரதம நீதியரசர் மொஹான் பீரிஸினால் இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டன. மல்லாகம், சாவகச்சேரி மற்றும் ஊர்காவற்துறை ஆகிய இடங்களில் இவ்வாறு புதிய நீதிமன்றங்கள் திறந்து வைக்கப்பட்டன. மல்லாகம் பகுதியில் உள்ள புதிய நீதிமன்ற கட்டடம் இன்று காலை 11 மணியளவில் பிரதம நீதியரசர் மொஹான் பீரிஸினால் திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் நீதித்துறை அமைச்சர் ரவுப் ஹக்கீம் மற்றும் சட்டத்தரணிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதேவேளை சாவகச்சேரியிலும் மற்றொரு நீதிமன்ற கட்டடம் பிரதம நீதியரசரினால் இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஊர்காவற்துறையிலும் புதிய நீதிமன்ற கட்டடம் திறந்து வைக்கப்பட்டது. பிரதமர் நீதியரசர் மொஹான் பீரிஸ், நீதி அமைச்சர் ரவுப் ஹக்கீம், அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா உள்ளிட்ட மேலும் பலர் இந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருந்தனர். மல்லாகம் பகுதியில் உள்ள புதிய நீதிமன்ற நிகழ்வில் கலந்து கொண்ட பிரதம நீதியரசர் மொஹான் பீரிஸ் மற்றும் நீதி அமைச்சர் ரவுப் ஹக்கீம் ஆகியோர் கருத்து தெரிவித்தனர். இந்த நாட்டின் நீதி நிர்வாக சேவையில் ஒரு புதிய அத்தியாயம் இன்றிலிருந்து ஆரம்பித்து வைக்கப்படுகிறது. வடபகுதியிலே இந்த மல்லாகம் நீதிமன்ற கட்டட தொகுதி மாத்திரமல்ல, சாவகச்சேரியிலும் கைட்ஸ் தீபகத்திலும் நாங்கள் புதிய கட்டட தொகுதிகளை திறந்து வைக்கிற இந்த நிகழ்வு வெறும் கட்டிட தொகுதிகளினால் மாத்திரம் இந்த நாட்டின் நீதி நிர்வாகத்தை நாங்கள் சீர் செய்துவிட முடியாது என்பதிலே நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். ஒரு கோரமான யுத்தத்தின் பிடிகளிலே இருந்து அகன்று நாங்கள் படிப்படியாக சிவில் நிர்வாகத்தை இந்த பிரதேசங்களிலே அமைத்துக் கொண்டு வருகிற ஒரு சூழல். அண்மையிலே ஒரு மாகாண சபை தேர்தலையும் நடத்தி ஜனநாயக ரீதியாக மாகாண ஆட்சி கைமாறி இருக்கிற ஒரு நிலை. ஆக்கப்பூர்வமாக இந்த நாட்டின் நீதி நிர்வாக சேவையை, இந்த நாட்டிலே சட்டத்தின் ஆட்சி என்கிற விஷயத்தை மக்களிடத்திலே கொண்டு வந்து சேர்க்கிற அந்த பணியிலே நாங்கள் எல்லோரும் பங்காளர்களாக இருக்கிறோம். பணம் சம்பாதிப்பதில் தவறேதுமில்லை. பெருந்தொகை பணத்தை சம்பாதிப்பதை விட உங்கள் அயலவர்களுக்கு சேவையாற்றுவதே முக்கியமானது. குடாநாட்டில் இருக்கின்ற மக்களுக்கு நீங்கள் சேவையாற்றுகின்றீர்கள். குடாநாட்டில் உள்ள மக்களுக்கு நீங்கள் சேவையாற்ற வேண்டும். இதிலிருந்து நீங்கள் விலக முடியாது. இது தொடர்பில் எந்தவிதமான கேள்வியும் இல்லை. உரிய காலத்திற்குள் இயலுமானதை செய்து நீங்கள் நல்லிணக்கத்திற்கு வழிகோல வேண்டும். இஸ்ரேலுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அந்த நாட்டின் ஜனாதிபதி ஷெமோன் பெரஸை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளார். இந்த பேச்சுவார்த்தை இன்று பிற்பகல் நடைபெற்றதாக ஜனாதிபதி பேச்சாளர் மொஹான் சமரநாயக்க தெரிவித்துள்ளார். இதேவேளை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று ஜெருசலேம் நகருக்கு சென்றுள்ளார். ஜெருசலேமில் உள்ள கிறிஸ்தவ, இஸ்லாம் மற்றும் யூத வழிபாட்டு தளங்களையும் ஜனாதிபதி பார்வையிட்டதாக ஜனாதிபதி பேச்சாளர் மற்றும் சர்வதேச ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. ஜோர்தான் மற்றும் பலஸ்தீனம் ஆகிய நாடுகளுக்கான விஜயத்தை நிறைவு செய்து கொண்ட ஜனாதிபதி இஸ்ரேலுக்கு சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது.